கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வேத வாசித்தீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இன்று குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்து கொண்டே இந்த காணொளியை காணுங்கள். கர்த்தரின் கரம் உங்களை தூக்கி எடுக்கும் என்கிற இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஜனங்கள் எல்லாரும் அவரை தேடி வருகிறார்கள். பிரசங்கம் முடிந்த உடனே அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். எல்லாரையும் அவர் திருப்பி அனுப்பிவிடுகிறார். அனுப்பிவிட்டு தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், அக்கறைக்கு வாருங்கள் என்று சொல்லி அவர்களை படவில் ஏற்றி கடலில் அனுப்பிவிட்டு இயேசு கிறிஸ்து தனியாக ஒரு அந்த மலையிலே வனாந்திரத்திலே உட்கார்ந்து அவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அப்பொழுது படவானது நடுக்கடலிலே சென்று கொண்டிருக்கிறது. நடு ஜாமமும் ஆகிவிட்டது. இப்பொழுது காற்று அதிகமாக அடித்தபடியினால், எதிர்காற்று அதிகமாக படவின் மீது வீசினபடியினால் படவு அலைந்து கொண்டிருக்கிறது. சீசர்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடலிலே அவர்கள் என்ன செய்வதென்றே தெரியாமல் அங்கே கலங்கி போய் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அதை பார்க்கிறார். தம்முடைய பிள்ளைகள் நடுக்கடலிலே அலைவுபட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சுற்றி காற்றடிக்கிறது, கடல் கொந்தளித்து கொண்டே இருக்கிறது, பிள்ளைகள் அலறி கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி தம்முடைய பிள்ளைகள் மீது அன்பு பாராட்டி அவர் அங்கே கடல் மீது நடந்து வருகிறார். இயேசு கிறிஸ்து திடீரென்று சொல்லி ராத்திரியிலே இருட்டான வேளையிலே காற்றடித்து கொண்டிருக்கிறது, கடல் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. ஒரு மனித உருவம் தெரிந்தவுடனே சீசர்கள் எல்லாரும் ஆவேசம் என்று சொல்லி அலறுகிறார்கள். ஏதோ ஒரு பேய் பிசாசை தாங்கள் பார்ப்பது போல நினைத்து அலறுகிறார்கள். இருட்டானபடியினாலே கடலிலே அவர்கள் வெளிச்சம் இல்லை, காற்றடிக்கிறது. திடீரென்று சொல்லி உருவம் தெரிகிறது. கலங்கி போய் அலறும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் தான், பயப்படாதிருங்கள், ஏன் பயப்பட்டு கலங்குகிறீர்கள் என்று சொல்லுகிறார். உடனே பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நீரே ஆனால் நான் இந்த கடலிலே நடந்து வருவதற்கு, ஜலத்தின் மீது நடந்து வருவதற்கு எனக்கு உத்தரவு கொடும் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தான் அங்கே வருகிறார் என்று சொன்னால், அவர் சொன்னால் நாம் நடக்கலாம் என்கிற அந்த ஒரு முரட்டு விசுவாசம் பேதுருவுக்குள் இருந்தது. உடனே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நடந்து வா என்கிறார். பேதுரு உடனே எதையுமே யோசிக்கவில்லை. கடல் கொந்தளித்து கொண்டிருக்கிறது, நடு ஆழ கடலில் இருக்கிறோம், தண்ணீரில் நாம் இறங்கினால் மூழ்க வேண்டியது இருக்கும் என்பது பேதுருக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் பேதுரு மீன் பிடித்தவர், அவருக்கு கடலை குறித்து நன்றாகவே தெரியும். அது மாத்திரமல்ல, காற்றடித்து கொண்டிருக்கிறது, நடு இரவு, எதையுமே அவர் கவனிக்கவில்லை. ஆண்டவர் சொல்லிவிட்டார், இறங்கி வா என்று சொல்லி, நான் இறங்குகிறேன் என்று சொல்லி படவிலிருந்து கடலில் இறங்கிவிட்டார். பாருங்கள், அழகாக இயேசுவை நோக்கி நடந்து கொண்டே முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார். திடீரென்று சொல்லி இயேசுவை நோக்கி பார்த்து முன்னேறி சென்ற பேதுரு அவர் தன்னை சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலைகளை பார்க்கிறதை பார்க்கிறோம். எதிர்காற்று வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது, சத்தம் கேட்கிறது தன்னுடைய காதிலே. சூழ்நிலைகளை பார்த்த உடனே அவருக்குள் ஒரு பயம் உள்ளத்திலே ஏற்படுகிறது. அடுத்த நிமிடமே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, பேதுரு அந்த ஜலத்திலே அவன் மூழ்கினான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை நோக்கி பார்த்த பொழுது தண்ணீர் மீது அழகாக நடந்து போனார். சூழ்நிலைகள் எல்லாம் அவருடைய காலுக்கு கீழ்தான் இருந்தது. காற்றடித்தாலும் சரி, கடல் கொந்தளித்தாலும் சரி, எதையுமே அவன் தன்னுடைய சிந்தனையில் வைக்கவில்லை. இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்த பொழுது அழகாக ஜலத்தின் மேல் நடக்கிறான். ஆனால் எப்பொழுது அந்த தண்ணீரின் இரைச்சலையும் எதிர்காற்றையும் அவன் பார்க்கிறானோ, சூழ்நிலைகளை பார்த்தவுடன் மூழ்கி போகிறதை பார்க்கிறோம். இந்த காணொலியை கண்டுகொண்டு இருக்கிற சகோதரி சகோதரியே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் சில புயல்கள் வீசலாம், பாடுகள் ஏற்படலாம். இந்த பேதுருவை போல நீங்களும் அந்த சூழ்நிலைகளை பார்த்து புலம்பி நீங்களும் அவைகளில் மூழ்கி போயிருக்கலாம்.
ஆனால் வேதவசனம் உங்களை பார்த்து இந்த நாளிலே விசுவாசமான வார்த்தையை உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் சூழ்நிலையை பார்க்காதிருங்கள். உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்ப்பீர்கள் என்று சொல்லி நீங்கள் மூழ்கி போவீர்கள், எழும்ப முடியாது. ஆனால் நீங்கள் சூழ்நிலையை பார்க்காமல் உங்களுக்கு முன்பாக நிற்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள். நீங்கள் இயேசுவை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவருடைய கரம் உங்களை அந்த சூழ்நிலையிலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை தூக்கி எடுக்கும். நீங்கள் மனிதர்களை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எந்த மனிதனும் உங்களை தூக்கி எடுக்க முடியாது. உலகத்தின் எந்த காரியமும் உங்களை தூக்கி எடுக்க முடியாது. நீங்கள் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து, பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் கரம் மாத்திரமே உங்களை தூக்கி எடுக்க முடியும். பாருங்கள், நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சம்பவத்திலே பேதுரு அமிழ்ந்து போகும்பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி ஒரு வார்த்தை தான் சொன்னார். உடனே இயேசு கிறிஸ்து கரத்தை நீட்டி அவனை தூக்கி எடுத்தார். படகிலே போய் ஏறின உடனே காற்றும் கடலும் இறையாமல் அமைதலாயிருந்தது. அவர்கள் கரையை கிட்டி சேர்ந்தார்கள் என்று சொல்லி அழகாக வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், சூழ்நிலை பார்த்த பொழுது மூழ்கி போனார். ஆனால் இயேசுவை நோக்கி கூப்பிட்ட பொழுது இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையிலிருந்து பேதுருவை தூக்கி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கரம் மூழ்கி போன அந்த பேதுருவை, ஒருவேளை இந்த காணொளி கண்டுபிடிக்கிற சகோதரனை சகோதரியை, கடனிலே, வியாதியிலே, பாடுகளிலே, ஏதோ ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் மூழ்கி போய் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே என்னை தூக்கியிடும் என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால் அவருடைய கரம் உங்களை தூக்கி எடுக்க போதுமானதாக இருக்கிறது. எனவே தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது அழகாக அவர் சொல்லுகிறார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக என்று சொல்லி தெளிவாக அவர் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த தாவீதுக்கு முன்பதாக அவன் வாலிபனாக இருக்கும் பொழுது கோலியாத் வந்து நின்றான். சூழ்நிலையை பார்ப்போம் என்று சொன்னால் அவனிடத்தில் பட்டயம் இருக்கிறது. அவன் வளர்த்தியான ஒரு மனிதன், யுத்தத்திலே அவன் சிறந்தவன். அவனை பார்த்து ஒரு நாட்டினுடைய இராணுவமே கலங்கி போய் நிற்கிறது. சவுல் ராஜா பயந்து ஓடி ஒளித்து கொண்டான். எல்லா இராணுவமும் பயந்து போய் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மனிதன் தாவீதுக்கு முன்பாக வந்து நிற்கிறான். சூழ்நிலையை பார்த்தால் தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் எந்த அளவும் சம்பந்தம் இல்லை. தாவீதால் ஒன்றுமே செய்ய முடியாது அந்த மனிதனை. அவனை தள்ளியும் போட முடியாது, எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த தாவீதோ சூழ்நிலையை பார்க்காமல், பாருங்கள், தனக்கு முன் இருக்கிற சூழ்நிலையை நோக்கி பார்க்காமல் தன்னுக்கு முன் இருக்கிற கர்த்தருடைய நாமத்தை அவன் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். தாவீது சொல்லுகிறார், கோலியாத்தை பார்த்து அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீயோ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன் என்று சொல்லி அவர் தைரியமாக தனக்கு முன் இருக்கிற ஆண்டவரை நோக்கி அவர் பார்த்த பொழுது ஆண்டவர் தாவீதுக்கு வெற்றியை கொடுத்தார். ஈட்டியையும் பட்டயத்தையும் தன்னுடைய பலத்தையும் நம்பின அந்த கோலியாத் அவன் வீழ்ந்து போனான், முறிந்து போனான். ஆனால் கர்த்தருடைய நாமத்தை நம்பின தாவீதோ அவன் எழுந்து நின்றான். அவன் பட்டயத்தினாலோ அவன் வில்லினாலோ அவன் வெற்றியை கொள்ளவில்லை, கர்த்தருடைய நாமத்தினால் வெற்றியை கொண்டான். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது ராஜாவாக மாறுகிறதை பார்க்கிறோம். எப்படி இந்த தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்த ராஜாவாய் மாறினான்? ஒரே ஒரு காரணம்தான், கர்த்தருடைய கரம் அவனை தூக்கி எடுத்து அவனை உயர்த்தினது. எனவே தான் சங்கீதம் 118ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்திலே தெளிவாக தாவீது சொல்லுகிறார், கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வலதுகரம், பராக்கிரமம் செய்கிற வலதுகரம் உங்களோடு கூட இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் எந்த சூழல் அமிழ்ந்திருந்தாலும் உங்களை தூக்கி எடுக்கிறது போதுமானதாக இருக்கிறது. தாவீதை அந்த கோலியாத்தின் கையிலிருந்து தூக்கி எடுத்து அவனை ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை ராஜாவாய் மாற்றி அழகு பார்த்த கர்த்தருடைய பராக்கிரமம் செய்யும் வலதுகரம் பேதுரு தண்ணீரில் மூழ்கின பொழுது
அவனை தூக்கி எடுத்து அவனுக்கு ஜீவனை கொடுத்து புது வாழ்வை கொடுத்த அந்த வலதுகரம் இந்த வேளையிலே உங்களையும் நோக்கி கடந்து வந்திருக்கிறது. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் எந்த சூழல் மூழ்கி போயிருக்கிறீர்கள்? ஏன் நீங்கள் மூழ்கி போனீர்கள் என்று சொன்னால், நீங்கள் சூழ்நிலையை பார்த்திருக்கிறீர்கள். உங்களை சுற்றி இருக்கிற பாடுகள், உபத்திரவங்களை, பிரச்சனையே பார்த்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் பிரச்சனையை பார்க்கலும் பெரியவரான இயேசுவை நீங்கள் நோக்கி பார்க்க மறந்து விட்டீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் முழங்கால் படியிடுங்கள். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், கண்ணீரின் அனுபவத்தில் இருந்தாலும் இயேசுவை நோக்கி பாருங்கள். முழங்கால் படியிட்டு, இயேசுவே என்னை ரட்சியும், என் குடும்பத்தை ரட்சியும், என் பிள்ளைகளை ரட்சியும், நான் அமிழ்ந்து போயிருக்கிறேன், தூக்கிடும் என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை அவரை நோக்கி நீங்கள் சொல்லி பாருங்கள். இப்பொழுதே அற்புதங்களை செய்கிற, உங்களை தூக்கி எடுக்கிற, உங்களை உயிர்ப்பிக்கிற கர்த்தருடைய வலதுகரம் உங்களை நோக்கி வந்திருக்கிறது. கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய வலதுகரம் தாவீதை ஆடு மேய்த்து கொண்டிருந்தவரை ராஜாவாய் மாற்றி அழகு பார்த்த அந்த வலதுகரம் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களையும் உயிர்ப்பிக்க போதுமானவராய், உங்களை தூக்கி எடுக்க போதுமானதாய் வந்திருக்கிறது. அந்த தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் பிரச்சனையிலிருந்து தூக்கி எடுத்து உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. God bless you.